தன் சொந்த தேசமாகிய எருசலேமிலிருந்து அந்நிய தேசத்திற்கு கைதிகளாய் கொண்டு போகப்பட்ட போதிலும் தேவனுக்காக தைரியமாய் நின்று தேவனால் உயர்த்தப்பட்ட மனிதர்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். படை நகர்கிறது. இதோ பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வருகிறார். நான் இந்த நகரத்திற்கு விரோதமாக என் முகத்தை வைத்திருக்கிறேன், நன்மைக்கல்ல தீமைக்கே. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். இஸ்ரவேல் புத்திரர்களிலிருந்து சிறந்த வாலிபர்களை தேர்ந்தெடுங்கள். யாதொரு மாசும் இல்லாதவர்களாக, ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தவர்களாக, என் அரமனையில் சேவிக்க தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அரசே, உன் கட்டளையின்படி செய்யப்படும். அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் கல்வியில் நிபுணர்களுமான வாலிபர் எங்கே இருந்தாலும் நான் என் தேவனை மறக்க மாட்டேன். அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்க கற்பிக்கப்பட்டது. நான் உண்ணும் போஜனத்திலிருந்தும் நான் குடிக்கும் திராட்சரசத்திலிருந்தும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமியுங்கள். அவர்களை 3 வருடங்கள் வளர்த்து பயிற்சி அளியுங்கள். அரசே, உங்கள் கட்டளை நிறைவேறும். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேலும் அனனியாவும் மீஷாவேலும் அசரியாவும் இருந்தார்கள். இன்று முதல் உங்கள் பழைய பெயர்கள் இங்கு பயன்படுத்தப்பட மாட்டாது. தானியேல், இனி நீ பெல்தெஷாத்சார். பெயர் மாறினாலும் என் தேவன் மாறார். அனனியா, இனி நீ சாத்ராக். மீஷாவேல், இனி நீ மேஷாக். அசரியா, இனி நீ ஆபேத்நேகோ. மனிதர் பெயரை மாற்றலாம், ஆனால் தேவன் கொடுத்த அழைப்பை யாரும் மாற்ற முடியாது. ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் குடிக்கும் திராட்சரசத்தினாலும் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். என் இருதயத்தில் இதை தீர்மானம் செய்தேன். ஐயா, நான் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி அனுமதி தர வேண்டும். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். உங்க சீடுகளுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடிப்போனவைகளாக காணப்பட வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் செய்வாரே. என் தேவன் என்னை இங்கு கொண்டு வந்தார், என்னை இங்கு காப்பார். 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்துப் பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் மட்டும் கொடுங்கள். எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கும் வாலிபரின் முகங்களையும் ஒத்து பாருங்கள். பின்பு நீர் காண்கிறபடியே உமது அடியாருக்கு செய்யுங்கள். அவன் இந்த காரியத்திலே அவர் நேபுகாத்நேச்சாருக்கு அவரே தெரிவிப்பார். ராஜாவே, நீர் படுக்கையின் மேல் படுத்திருக்கையில் இனிமேல் என்ன சம்பவிக்கப் போகிறதென்று உம்முள் நினைவுகள் எழும்பின. அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கப் போகிறதை உமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் உமக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அதின் தலை பசும்பொன்னும், மார்பும் புயங்களும் வெள்ளியும், வயிறும் தொடையும் வெண்கலமும், கால்கள் இரும்பும், பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. நீர் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை மோதி நொறுக்கி போட்டது. அப்பொழுது இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்கின. கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல ஆயிற்று. ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. சொப்பனம் இதுவான். அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாயிருக்கிறீர்.
பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். சகல இடங்களிலுள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் தேவன் உமது கையில் ஒப்புக் கொடுத்தார். பொன்னான அந்த தலை நீரே. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பைப் போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறது போல இது எல்லாவற்றையும் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால்விரல்களும் பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். இரும்பின் உறுதி கொஞ்சம் அதிலே இருக்கும். அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்ததை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கும். இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். அவனுக்கு காணிக்கை செலுத்துங்கள். மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். தானியேலை நான் பெரியவனாக்குகிறேன். பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதி. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மகாநகர காரியங்களை விசாரிப்பார்கள்.